புரட்சி பாடகர் அமரர் சாந்தனுடைய இழப்பானது ஈழத்தமிழர்கள் மத்தியிலே ஒரு பேரிழப்பாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம். கடந்த 27 வருட காலமாக இந்த புரட்சி பாடகன் சாந்தனுடைய இனிமையான இந்த குரல் மூலம் இந்த ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஒரு கலைஞராக அதி உச்சபட்சம் தானும் தன்னுடைய குடும்பம் பிள்ளைகளும் சேர்ந்து எவ்வளவு தூரம் இந்த ஈழ விடுதலை போராட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து பணியாற்ற முடியுமோ அந்த தூரத்துக்கு ஒரு கலைஞராக பணியாற்றியிருக்கிறார். உண்மையிலே அவருடைய இழப்பு பேரிழப்பு. அவரை பிரிந்திருக்கின்ற அவர்களுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினர், அவர் சார்ந்த போராளிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியுடைய சார்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பிலும் நாங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் கவலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாந்தன் அவர்களுடன் நான் தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றேன். அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக புரட்சி பாடலை பாடியிருக்கின்றார். அதே மாதிரி எங்களுடைய கட்சிக்காகவும் அவர் பாடியிருக்கின்றார். அதுக்கு அப்பால் இந்த போராட்டத்துக்காக தன்னுடைய 2 பிள்ளைகளை மாவீரராக அவருடைய பிள்ளைகள் இறந்திருக்கின்றார்கள். ஆகவே ஒரு கலைஞராக தன்னால் எவ்வளவு தூரம் ஒரு பங்களிப்பை செய்ய முடியுமோ அப்படியான ஒரு உயர்ந்தபட்சமான ஒரு பங்களிப்பை வழங்கியிருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய இழப்பு ஒரு பேரிழப்பாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அவர் முக்கியமாக நான் நினைக்கின்றேன் அவர் பாடிய இந்த மண் எங்கள் சொந்த மண் என்ற முதலாக பாடிய பாடலாக பலரும் சொல்கின்றார்கள். அதே மாதிரி பெட்டுக்கு மண் சுமந்த பாடல்கள் உட்பட பல பாடல்களை தமிழர்கள் மத்தியிலே ஒரு பெரும் அபிமானத்தை பெற்ற ஒரு கலைஞர் மறைந்திருப்பது உண்மையிலே இந்த கலை உலகத்துக்கும் அதே மாதிரி ஈழ விடுதலை போராட்டத்துக்கும் ஈழத்தமிழர்கள் மத்தியிலேயும் ஒரு பேரிழப்பாகத்தான் பார்க்கின்றோம்.